அரிசி பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்து 10 to 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போட்டால் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் பச்சையாக சேர்த்துக்க போகிறேன், எதுவும் வதக்காமல் சேர்த்துக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். 5 மினிட்ஸ்லேயே குக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அரிசிக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். உப்பு காரம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் மிளகா எதுவும் சேர்க்கலை, மசாலா சேர்த்தனால சேர்க்கலை. இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது கூட வடகம், ஊறுகாய் எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.